திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 7ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். எழுந்தது ஞாயிறு, விடிந்தது காலை, மிளிர்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று. ஒளி பெற்றது உலகம் முழுதும், விளம்பிட விளைகிறது திருப்புகழை. வல்ல தந்தையின் ஞானம் நீரே, எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே. ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்றம் உளத்தை பால் உயர்த்திடுவீரே. ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவீர். தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே. சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே. நாவினால் என்றும் நலமே நவில்வோம். ஆவியில் உண்மையின் இனிமையை உணர்வோம். மூவொரு இறைவா, மூ உலகெங்கும் ஓயாது ஓங்குக புகழ் என்றும். ஆமீன். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், முன்னைய நன்னலைக்கு யாக்கோப்பினரை கொணர்ந்தீர். மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர், கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். என் மீட்பராம் கடவுளை, எங்களை முன்னைய நன்னலைக்கு கொணர்ந்தரலாம். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி அருளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீ சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். மக்கள் உம்மில் மகிழுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ. ஆண்டவரை, உமது பேரின்பை எங்களுக்கு காட்டியறலாம். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தரலாம். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் புனிதருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லல் ஆகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு மெய்யாகவே அண்மையில் உள்ளது. அதனால் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் வாக்கு பிறலாமையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணை நின்று உண்மை முளைத்தலும், விண்ணை நின்று நீதி தாழ பார்க்கும். நல்லதே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நிலம் நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடி சுவடுகளுக்கு வழிவகுக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. நமக்கு ஒரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது
நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாரை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. இறைவா, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளை, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவீராக. ஏனெனில் நீ மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளை, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளை, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். தந்தை தன் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். அவரை எனக்கு புகலிடம், என்னை விடுவிப்பவர் அவரே. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். முதல் வாசகம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. எனவே மனிதர் தாம் உயிரோடு இருக்கும்போது இன்பம் துய்த்து மகிழ்வதை விட சிறந்தது அவருக்கு வேறொன்றும் இல்லை என அறிந்து கொண்டேன்.
உண்டு குடித்து உழைப்பால் வரும் பயனை தூய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை. கடவுள் செய்யும் ஒவ்வொன்றும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதை நான் அறிவேன். அதனோடு கூட்டுவதற்கோ அதனின்று குறைப்போ எதுவும் இல்லை. தமக்கு மனிதர் அஞ்சி நடக்க வேண்டுமென்று கடவுள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இப்போது நடப்பது ஏற்கனவே நடந்ததாகும். இனி நடக்கப் போவதும் ஏற்கனவே நடந்ததாகும். நடந்ததையே கடவுள் மீண்டும் மீண்டும் நடைபெற செய்கிறார். வேறொன்றையும் உலகில் கண்டேன். நேர்மையும் நீதியும் இருக்க வேண்டிய இடங்களில் அநீதியே காணப்படுகிறது. கடவுள் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப் போகிறார். ஏனெனில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவற்றிற்குரிய காலத்தை அவர் குறித்திருக்கிறார் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். மனிதர் விலங்கை போன்றவர் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் அவருக்கு சோதனைகளை அனுப்புகிறார் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். மனிதருக்கு நேரிடுவதை விலங்குக்கும் நேரிடுகிறது. மனிதரும் மடிகிறார், விலங்கும் மடிகிறது. எல்லா உயிர்களுக்கும் இருப்பது ஒரு வகையான மூச்சே. விலங்கை விட மனிதர் மேலானவர் இல்லை. எல்லாம் வீணே. எல்லா உயிர்களும் இறுதியாக செல்லும் இடம் ஒன்றே. எல்லாம் மண்ணினின்றே தோன்றின, எல்லாம் மண்ணுக்கே மீளும். மனிதரின் உயிர் மூச்சு மேலே போகிறது என்றும் விலங்குகளின் உயிர் மூச்சு கீழே தரைக்குள் இறங்குகிறது என்றும் யாரால் சொல்ல இயலும்? ஒருவர் தம் வேலையை செய்வதில் இன்பம் காண்பதே அவருக்கு நல்லது என்று கண்டேன். ஏனெனில் அவ்வேலை அவருக்கென குறிக்கப்பட்டுள்ளது. அவர் இறந்த பின் நடப்பதை காண அவரை திரும்ப யாரும் கொண்டு வரப்போவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஆயரான புனித நிசா கிரகோரியார் சங்க திருவுரையை குறித்து ஆற்றிய பிரசங்கம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. மறைநூலின் இப்பகுதியில் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இருக்கக்கூடிய இயல்பான தொடர்பு வெகு தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றது. சாவு என்பது மாறாமலே பிறப்பை தொடர்கின்றது. பிறந்த ஒவ்வொருவரும் இறுதியில் கல்லறைக்கே வருகின்றனர். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. சரியான தருணத்தில் பிறப்பையும் சரியான தருணத்தில் இறப்பையும் இறைவன் எனக்கு வழங்குவாராக. இதை பேசுபவர் நம் இயல்பான பிறப்பையும் இறப்பையும் புண்ணியத்தின் செயல்கள் என்று கருதுவதாக எவரும் கற்பனை செய்வதில்லை. ஏனெனில் இவ்விரண்டில் எதிலும் நம் விருப்பத்திற்கு இடமில்லை. ஒரு பெண் தனது விருப்பத்தால் பெற்றெடுப்பதில்லை. அதேபோல் தன் சொந்த தீர்மானத்தால் எவரும் இறப்பதில்லை. நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட எதிலும் புண்ணியமோ பாவமோ இல்லை என்பது தெளிவு. எனவே சரியான தருணத்தில் பிறப்பதற்கும் சரியான தருணத்தில் இறப்பதற்கும் என்ன பொருள் உள்ளது என்பதை நாம் ஆராய வேண்டும். இறைவாக்கினர் இசையாஸ் கூறுவது போல் இங்கே குறிப்பிடப்படும் பிறப்பு நம் மீட்பையே குறிப்பிடுவதாக எனக்கு தோன்றுகிறது. இது அதன் முழு கால அளவை அடைகின்றது. செத்து பிறப்பதில்லை. அப்போது தெய்வ பயத்தால் கருத்தரிக்கப்படும் மீட்பை ஆன்மாவின் சொந்த பிரசவ வேதனைகள் நாளின் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். ஒரு வகையில் நமக்கு நாமே பெற்றோர். நன்மையானது எதுவோ அதை நம் சுதந்திரமான விருப்பத்தினால் நாம் தேர்ந்தெடுக்கும் போது நம்மை நாமே பெற்றெடுக்கின்றோம். இறைவனை நமக்குள் நாம் பெறும்போது இறைவனின் குழந்தைகளாய் உன்னதரின் குழந்தைகளாய் நாம் மாறும்போதும் இந்த தேர்ந்தெடுத்தல் நமக்கு சாத்தியமாகின்றது. மாறாக கிறிஸ்துவின் உருவம் என்று அப்போஸ்தலர் அழைப்பது நம்மில் உருவாக்கப்படவில்லை என்றால் நம்மையே நாம் கருச்சிதைவு செய்கின்றோம். இறைவனுடைய மனிதன் முதிர்ச்சியை அடைய வேண்டும். சரியான தருணத்தில் பிறப்பதன் பொருள் தெளிவாக இருந்தால் சரியான தருணத்தில் இறப்பதும் தெளிவானதாகவே விளங்கும். புனித சின்னப்பருக்கு ஒவ்வொரு தருணமும் சாகக்கூடிய தருணமே. அவர் தமது கடிதத்தில் அறிவிப்பது போல், நான் அனுதினமும் சாவை சந்திப்பதில் உங்கள் முன் பெருமை பாராட்டுகின்றேன். வேறிடத்தில் அவர் கூறுகின்றார், உங்கள் பொருட்டு நாங்கள் அனுதினமும் கொலை செய்யப்படுகின்றோம். சாவிற்கு கையளிக்கப்பட்டவர்களைப் போல் நாங்கள் இறந்தோம்.
அனுதினமும் எவ்வாறு சின்னப்பர் இறந்தார் என்பது மிகவும் தெளிவு. பாவம் நிறைந்த வாழ்க்கைக்கு அவர் தம்மை கையளிக்கவில்லை. மாறாக அவர் தமது உடலை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவர் எங்கு சென்றாலும் தம்மோடு கிறிஸ்துவின் சாவை சுமந்து சென்றார். கிறிஸ்துவோடு அவர் எப்பொழுதும் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் தமது சொந்த வாழ்க்கையை வாழவில்லை, கிறிஸ்துவே அவரில் வாழ்ந்தார். நிச்சயமாக சரியான தருணத்தில் இறப்பதென்பது இதுவே. இந்த சாவின் முடிவே உண்மையான வாழ்க்கையாகும். சாகடிப்பவரும் வாழ்வளிப்பவரும் நாமே என்கிறார் இறைவன். பாவத்திற்கு இறந்து ஆவியில் வாழ்வது அவரது கொடை என்பதை நமக்கு அவர் கற்பிக்கின்றார். அவர் எதை சாகடித்தாலும் அதை மீண்டும் உயிர்த்தெழச் செய்வதாகவும் நமக்கு அவர் வாக்களிக்கின்றார். ஆயரான புனித நிசா கிரகோரியார் சங்க திருவுரையை குறித்து ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். தம் தூய இறைவாக்கினர்களின் வாயிலால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்தார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதிற்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தம் தூய இறைவாக்கினரின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்தார். மன்றாட்டுகள். தம் இரத்தத்தை நமக்காக சிந்தி கிறிஸ்து உலகின் எல்லா திசைகளிலிருந்தும் தமக்கென ஒரு புதிய மக்கள் இனத்தை ஒன்று சேர்த்தார். நாம் அவரிடம் வேண்டுவோம். கிறிஸ்துவே உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எம் அரசர், நீரே எம் மீட்பர். நாங்கள் உமது ஆற்றலையும் அன்பையும் அறிந்து கொள்ள துணை புரியும். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எம் நம்பிக்கை, எம் துணிவு. இந்நாள் முழுவதும் எங்களுக்கு ஆதரவாயிரும்.
கிறிஸ்துவே உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எம் புகலிடம், எம் வலிமை. எமது வலுவின்மையை எதிர்த்து எங்களோடு போராடும். கிறிஸ்துவே உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எமது மகிழ்ச்சி, எம் ஆறுதல். ஏழை எளியவரோடும் தனிமையில் தவிப்பாரோடும் தங்கியருளும். கிறிஸ்துவே உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, அனைத்து நலன்களும் அழகும் கொண்ட இவ்வுலகம் உமக்கே சொந்தம். இந்நாளை உமது திருப்பெயரில் மகிழ்வுடன் தொடங்கவும், எங்கள் இறை அன்பு பிறர் அன்பு பணிகளால் நிறைவு செய்யவும் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.